அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 2A பொது அறிவு புத்தகம் கோனார். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டு இருக்குது, ரைட்டுங்களா? பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, அடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அறிவியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் ஒன்லைனராக இருக்கும், போல்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அடுத்தது ஃபஸ்ட்டு அறிவியல் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக ஒன்லைனராக படிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய புவியியல் பாருங்கள், அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்புகள், பருவமழை மற்றும் மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. அப்போ இது பாருங்கள் ஷார்ட் நோட்ஸ். நீங்கள் ஒரு பாடத்தை கோர் பாயிண்ட் அப்படியே அதை ஞாபகமாக வச்சுக்கலாம். நிறைய படித்து ஞாபகம் உங்களால் அந்த கோர் பாயிண்ட், அந்த பாடத்தோடைய மையக்கருத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அடிச்சிட முடியும், ரைட்டுங்களா? இந்த மாதிரி புவியியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடம் வரியாக சிலபஸ் வைஸாக உங்களுக்கு இந்த புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. ஹிஸ்ட்ரி பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம், குப்த பேரரசு, தில்லி சுல்தான், முகலாயர் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமுனி அரசு காலம் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிலபஸ். இப்போ சிந்து சமவெளி நாகரிகமாக ஒரு பேஜ் ஷார்ட் நோட்ஸ், அவ்வளோதான். குப்தர்களை எளிமையாக ஒரு 50 டேஸில் ஒரு 50 அல்லது நல்ல ஒரு 2 மணி நேரம் படிச்சிங்கன்னா ஒரு 50 டேஸில் இதை முடிச்சிடலாம், ரைட்டுங்களா? நல்லா தெளிவாக உட்காந்து படிச்சோன்னா 50 டேஸில் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் உங்களுக்கு, ரைட்டுங்களா? 50 அல்லது 40 டேஸில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். 40 டேஸ் ஒரு 3 மணி நேரம் உட்காந்திங்கன்னா ஒரு 40 நாளில் இந்த புக்கை கண்டிப்பாக முடிச்சுட்டு அழகாக டெஸ்ட்டு போட்டுடலாம். நீங்கள் எளிமையாக இருக்கும். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு பாருங்கள், ரைட்டுங்களா? இந்திய அரசியலமைப்பு அதோடைய சிலபஸ் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஒன்லைனராக கொடுத்துருக்காங்க. அழகாக எளிமையாக படிச்சிடலாம். குரூப் 4 அடுத்த வருஷம் குரூப் 4க்கு இது யூஸ் ஆகும். படிக்கிறவங்க வாங்கி இதை படிச்சுக்கலாம். குரூப் 2 2A இப்போ எக்ஸாமுக்கு பொது அறிவு புத்தகம் இல்லைன்னா இதை வாங்கி படிச்சுக்கலாம். இந்த புத்தகத்தின் விலை பார்த்தீங்கன்னா 330 ரூபா இந்த புக்கு. உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் அப்படி பாருங்க, அது தெளிவாக இருக்குது எல்லாமே. நீங்கள் அழகாக படிச்சிடலாம். தேர்தல், ரைட்டுங்களா? உயர்நீதிமன்றம், சட்டத்தின் ஆட்சி, சரிங்களா? உங்களுக்கு அரசியலமைப்பு முடிஞ்சிடுவோன்னு அந்த அரசியலமைப்புடைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்டவணை ஷெட், அட்டவணை 3 என்ன சொல்லுது, அட்டவணை 4 என்ன சொல்லுது, அட்டவணை 5 எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரிவு என்னென்ன சொல்லுது, 17 தீண்டாமையை சொல்லுது, எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த பாருங்கள் இந்திய அரசமைப்பின் சட்டம், சிறப்பு தகவல்கள், மிண்டோ மார்லின் சீர்திருத்தம், எல்லாம் முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே, ரைட்டுங்களா? அப்புறம் எக்கனாமிக் பாருங்கள் சிலபஸ், டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸ் பாருங்கள். எக்கனாமிக், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், இந்திய ரிசர்வ் வங்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் பாருங்கள். அதே டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸ் அப்படியே இருக்கும் பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், ரைட்டுங்களா? வேல் நாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில்.
ஓகேங்களா. விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பாருங்க ஓகேங்களா. தமிழ்நாட்டு யூனிட் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் கண்டிப்பாக முக்கியமான பாடம். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே சிலபஸ் பேஸு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த புத்தகம் வேணும்னா உங்களுக்கு தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும், அடுத்தது தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு எல்லாமே ஷார்ட் நோட்ஸாக இருக்குது. இந்த புத்தகம் வேணும்னா 350 ரூபா 330 ரூபா உங்களுக்கு கொடுக்குறோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த புக்கு வேணும்னா கீழ்கான நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.